ஐயா வா தம்பி. உங்களை பார்க்க ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்திருக்காரு. ஃபாரஸ்ட் ஆபீசரா? என்ன விஷயம்? உங்கள்ட்ட ஏதோ தனியா பேசணுமா? வெளியே நிக்கிறாரு. வீடு தேடி வந்திருக்கிறவரை வாசல்ல நிக்க வச்சிருக்கீங்களா? உள்ள அழைச்சிட்டு வாங்க தம்பி. வாங்க சார் வாங்க. வணக்கங்க. வணக்கம். அப்பா, இவர்தான் நாங்க காட்டுல விறகு பொறுக்கிறதுக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. உங்கள மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க 4 பேர் இருந்தா நம்ம நாடே நல்லா இருக்கும். உட்காருங்க. ஆமா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவோமே. யோ சுமாரியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஆமா, இந்த ஏழையோட வீட்டுக்கு என்ன விஷயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இசையில ஆர்வம் உள்ளவன். சும்மா இருக்கிற நேரத்துல சங்கீத வித்வான் மோகன சுந்தரத்தோட பாட்டை பாடுறது வழக்கம். குயில் பாடினதை காக்கா பாட முடியாதுங்கிற மாதிரி அந்த வித்வானோட பாட்டை என்னால பாட முடியல. ஆனா உங்க பொண்ணு அந்த பாட்டை ரொம்ப சுலபமா பாடிருச்சு. மோகன சுந்தரத்தோட பாட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கரும்பு தின்ன கசக்குமா? அவரோட பாட்டுன்னா எனக்கு உயிருங்க. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரரோட பொண்ணுதான் ராதா. அப்போ ராதா உங்க பொண்ணு இல்லையா? எங்க பொண்ணா இருந்தா சங்கீதம் எப்படிங்க வரும்? சட்டி பானையில கழுவோம். ராதா பேர்ல 2 ராகமே இருக்கு. என்ன ராகம்ங்க? யோ, சங்கீதத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? எங்க தாத்தா தெருக்கூத்துல பாடி இருக்காரு. நிறுத்தியா? இவன் ஒருத்தன் ராதாங்கிற பேர்ல ராகமா? அது எப்படிங்க? பட்டிக்காட்டுல பிறந்த எங்களுக்கு என்ன தெரியும்? அத ராதா கிட்டேல கேட்கணும். ராதா, அத என்னன்னு சொல்லம்மா. அப்பாவுக்கு ராகவர்த்தினி தானரூபி ராகம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஞாபகார்த்தமா அந்த 2 ராகத்தோட முதலெழுத்து எடுத்து ராதான்னு பேர் வச்சாரு. ராதாவை பெரிய பாட்டுக்காரி ஆக்கணும்னு தான் சின்ன வயசுலயே அவரு பாடுற எல்லா கச்சேரிக்கும் கூடவே கூட்டு போவாரு. அந்த சின்ன வயசுல ராதா மேடை ஏறி பாடினா 8 நாள் பசிய ஒட்டு மொத்தமா மறந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ராதா நல்லா பாடுவான்னு ஊர் சனமே சேர்ந்து அவளுக்கு மாலை போட்டு அழகு பார்த்துச்சு. கழுத்துல போட்ட மாலை காயில. அன்னைக்குதான் வெளியூர்ல கச்சேரியை முடிச்சிட்டு ராதாவும் அப்பாவும் கார்ல திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. தாய்க்கு தாயா தவப்பனுக்கு தவப்பனா இருந்தவரு ராதாவை விட்டுட்டு போயிட்டார். ஆதரவு இல்லாத அந்த பிள்ளைய எங்க பொண்ணா வளர்த்துக்கிட்டு வரோம். ராதாவோட சங்கீத ஞானத்தை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் கலந்துருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ராதாவோட அப்பா சொத்து சுகம் சேர்த்து வைக்கலனாலும் அழியாத சங்கீத ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அது என்னைக்கு அவங்களை காப்பாத்தும். இனிமே என்னால உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தாராளமா கேட்கலாம். நான் வரேங்க. வாங்க தம்பி. அம்மா, ஆபீசரே சொல்லிட்டாரு, இனிமே சொல்லி வர பிறக்காத, மரத்தையே வெட்டி எடுத்து போயிரு. சார் வந்துட்டேன் சார். வாங்கோ சாமி வாங்கோ, எல்லாரும் வந்து பாருங்க சாமி. பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ, மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க. அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க, அவங்க உங்க பாக்கெட்ல மட்டும் கை வையுங்க. ஓ, ரம்பே உர்வசி மேனகா எல்லாம் பாத்துருக்க மாட்டேன் சாமி. நம்ம பொண்ணு வருது பாரு. வா. 3 பேரையும் மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா? அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரியே இருக்கு. அடாடாடாடா, முருங்கக்காய் மாதிரி கை, வெண்டக்காய் மாதிரி விரலு, தக்காளி மாதிரி முகம், மிளகா மாதிரி மூக்கு, எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே. சரி விடு, மொத்தத்துல ரொம்ப பிரமாதம். என்னது, எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப எப்ப வர்றாளா? இப்போ நம்ம பொண்ணு கம்பி மேல நடக்க போகுது. ஜுகரா கை தட்டுங்கோ. மேலே ஆகாசம், கீழே பூமி. பணக்காரங்கள்லாம்
மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு கை கால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க. கை கால் ஒடிஞ்சு போச்சுன்னா எவன் கட்டிக்குவான்? நான் கட்டிக்கிறேங்க. உன்னை கேட்டனா? இல்ல. சும்மா இருங்களையா? சரி. வாயை வச்சுட்டு இருக்க மாட்டீங்களே. சாமி கும்பிடுது சாமி கும்பிடுது சாமி. சாமி போடுங்க சாமி, கை நிறைய போடுங்க, தட்டு நிறைய போடுங்க, அள்ளி போடுங்க சாமி, போடுங்க அம்மா, போடுங்க சாமி, போடுங்க சாமி. அம்பாசிடர் இருக்காரு. என்னம்மா இது? இப்ப வெத்த மனசுல 50 ரூபாய் நாக்குலே வேசிச்சாரு. நாக்குல வச்சனா? தட்லையில வச்சேன். உன்னை என்ன அழிக்கிறா? என்ன சுப்பு? சாமி 50 ரூபாய் போடுச்சு. சாமிக்கு பெரிய மனசு. எல்லாம் 10 காசு 20 காசு தான் போடும். சாமி எப்படி 50 ரூபா போடுச்சு? நான் கலைஞரை எப்பவுமே மதிக்கிறவன். எனக்கு கலைஞர்கள்னா ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அப்படித்தான் சாமி. கபுள்ள ஐயா கால்ல விழுந்து கும்பிடு. சாமி காலங்கிறது சாமி. எல்லாருக்கு மாதிரி கீழே தான் இல்ல வேட்டி மறைக்குது. தூக்கிறேன். ஐயோ, அங்க பார்க்க மோட்டார் வண்டில இருந்து ஏதோ விழுந்துருச்சு. அத அவர் பார்க்காமலே போறாரு. முக்கியமா ஏதாவது இருக்க போது, நீ போய் கொடுத்துட்டு வா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நீயும் வாக்கா. பரவாயில்லம்மா, நீயே போய் கொடுத்துட்டு வா. நீயும் வாக்கா. சரி வா. ஏண்டி, எங்கடி அவரை காணோம்? உள்ள இருப்பாரு. ஏய் துர்கா, நில்லடி. ஏய், அடுத்தவங்க வீட்டுக்குள்ள கேட்காம நுழைய கூடாது. ஐயோ, ஐ நம்ம இளையராஜா படம். வாக்கா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எங்க இங்க? நீங்க மோட்டார் சைக்கிள்ல போகும்போது இது கீழே வந்துருச்சு. அதான் ம். குடுத்துட்டு போலான்னு வந்தோம். தேங்க்யூ. அது போட்டோம். என்ன பார்த்தா ஒரு பயங்கர காட்டு மனுஷ மாதிரி இருக்கா? அப்புறம் ஏன் என்ன பார்த்து உங்க அக்கா பயந்து ஓடிடுச்சு? அக்காவுக்கு எப்பவுமே கூச்ச சுபாவம். அதனாலதான் உங்க பார்த்தோன்னா பயந்து ஓடிடுச்சு. நான் வரேன். ம். அக்கா, ஏன்க்கா அவசரப்பட்டு ஓடியாந்துட்ட? சரியான பயந்தாங்கொல்லி. அவரை பார்க்க வைக்கமா? சி, போடி வா பேசாம. என்ன காட்டுக்குள்ள போகாம வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றீங்க? என்ன கேக்குறோம், பதிலே காணோம். என்ன ரொம்ப தான் மிரட்டுறீங்க? போய் வந்த வேலையை பாருங்க. வாக்கா. அடடே, உங்களுக்கு இது கூட தெரியுமா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? கூப்பிடாம வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? கூப்பிட்டு வர்றவன் விருந்தாளி, கூப்பிடாம நுழைறவன் பங்காளி. இப்ப நான் பங்காளியா வந்திருக்கேன். நேத்து எங்க பெரியப்பா வந்து ஏதோ பேச தெரியாம பேசிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. இந்த தண்ணி பொம்பளை இதெல்லாம் நாங்க ஒண்ணாவே அனுபவிப்போம். நீங்க விருப்பப்பட்டா இங்கேயே வச்சுக்கலாம். போ வெளிய. நீங்க தப்பா நினைக்க கூடாது. பழக்கம் இல்லைன்னா பழகிக்க வேண்டியது தானே. வெளியே போடா.
கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. உங்க அப்பனுக்கு தான் அறிவில்லைன்னு நினைச்சேன். உனக்குமா? உடம்பு வளர்ந்திருக்கிற அளவுக்கு மூளை வளரலையே. உங்க காத்தை இந்த பக்கம் வரக்கூடாது, புரிஞ்சுதா? Get out. போடா வெளிய. உழைக்க தெரியாத புண்ணாக்கு, உனக்கு அறிவு இருக்காடா? சாமர்த்தியமா பேசி காரியத்தை சாதிச்சுட்டு வாடான்னா இப்படி சண்டை போட்டுட்டு வந்து நிக்கிறிய. நானும் எவ்வளவு ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். அவன் அசையில மசியில என்ன பண்றது? அவனை ஒழிச்சிட வேண்டியதுதான். இல்லனா அவன் நம்மள ஒழிச்சிடுவான். ஆ? அவன் சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, கவர்மெண்ட் ஆளு. அவன் விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சகதியில விழுந்த கல்லு மாதிரி சத்தமில்லாம அவன் காரியத்தை நான் முடிக்கிறேன். ஆ? சார் 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 சார், என்னையா ஏன் அலறீங்க? ஐயாவும் வந்துகிட்டு இருக்கா சார். ஐயாவா? யாரது? இந்த ஊருக்காரன் தாங்க, பெரிய ரவுடி. இந்த காடெல்லாம் அவனுக்கு சொந்த வீடு மாதிரி. வண்டியை கட்டிட்டு வந்தானா பச்சை மணல் கூட பார்க்காம வெட்டி ஏத்திக்கிட்டு போயிடுவானுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்கீங்களா? என்னன்னு கேட்டா மரத்தை வெட்டுற மாதிரி எங்களை வெட்டிடுவான் சார். மரமும் மனுஷனும் அவனுக்கு ஒண்ணு சார். இது வரைக்கும் அவனை யாரும் தட்டி கேட்டதே இல்ல சார். நான் கேக்குறேன். யாரவன்? இந்த ஐயா வர்றது தெரியாம வழிய மறிக்கிறது. டேய், பதில் சொல்லுங்கடா. இறங்கி வந்த இடுப்ப ஒடிச்சிருவேன். மரத்தை அவுத்து விட்டது நீதானா? வழிய விடுற. போய் மொட சதையை காட்டி மிரட்டலான்னு பாக்குறியா? வந்த வழியே திரும்பி போ. என்னையாடா திரும்பி போக சொல்ற? இந்த ஐயா வண்டியை பூட்டிட்டு வந்தா மரம் வெட்டாம திரும்பவே மாட்டான். ஆ. ஏய். ஏய். என்ன பொடிப்பையில வலிக்குதா? ஆ? என்னடா தடிப்பாயல வலிக்குதா?
என்ன பெரியப்பா இது? டேய் 5 கோழிய ஒன்னா திம்பையே அந்த பிஞ்சு பையகிட்ட உத வாங்கிட்டு வந்திருக்கிற வெக்கமால இருக்கு. அவனா பிஞ்சு பைய, அவன் அடிச்ச ஒவ்வொரு அடியும் கோடை இடி மாதிரி இருந்துச்சு. அது மட்டுமா, கடுதாசி வேற எழுதி அனுப்பியிருக்கான் பாருங்க, என் தலைமையில இருக்கு. உன்னையும் அடிச்சு நக்கலா கடுதாசி வரை எழுதியிருக்கிறானா? எனக்கும் கடுதாசி எழுத தெரியும்டா. டேய் விநாயகம், 50 ரூபாய் எடுத்தேடா? 50 ரூபாய் எடுத்தனா? நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறவன். வேணும்னா சம்பளத்துல 50 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டானா? வேற யார் எடுத்துப்பா? நம்ம வீட்டுல இருக்க தண்டச்சோறு அண்ணன் தான் எடுத்திருக்கோம். யாரா தண்டச்சோறு? இழிச்ச வாயினா என் மேல பழிய போட்டுருங்க. நான் எடுக்கவே இல்ல. வேணும்னா துண்டா போட்டு தாண்டுறேன். நான் வேட்டியை போட்டு தாண்டுவேன். நான் அன்றைய வேற போட்டு நான் தாண்டுறேன். ஜட்டியை போட்டு தாண்டுவேன். டேய் சும்மா இருங்கடா. சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குங்கக்கா. பின்ன என்னக்கா, வீட்டுல இருந்த 50 ரூபாய் காணோம்னா பெரிய வித்தியாவில இருக்கு. வித்தையா? டேய், வித்த கித்தன்னு கேவலமா பேசாத. நீதான் சம்பளம் வாங்கும்போது சரியா எண்ணி பாத்துக்க மாட்ட. இத்தனை வருஷமா கொடுத்த கேசியர் இப்ப குறைச்சு கொடுத்துருப்பாரா? நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை கம்பி மேல நடக்கிற மாதிரி எண்ணி எண்ணி செலவழிப்பனே. கம்பி மேலையா? டேய் என்னடா மேல பாத்துட்டு இருக்க? கம்பி மேல நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன? இது தம்பிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, நீ யாருக்காவது தர்மம் பண்ணிருப்ப, நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, தெருவுல தர்மம் கட்டு வந்தாங்க. நான் 50 ரூபாய தட்டுல போட்டேன். தட்டு போடுங்க. தட்டு வரைக்கும் வந்துருச்சு. விஷயம் தெரிஞ்சிருமா? தெரிஞ்சு போச்சு. தட்டு விஷயமா? இல்ல, நல்ல வேலை பொருளுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. மத்தலாம் டும் 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 காசு போடுங்க சாமியோ. என்னடா உனக்கு? இல்ல, வித்த பார்த்தேன், அதே ஞாபகத்துல இருக்கேன். சரி விடுக்கா, இந்த 50 ரூபாய் யாரு எடுத்தாங்கன்னு தெரியாமலையா போகுது?